இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ் 13 வயசு 58 வயசு கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஆயிஷா நாய்க்கு 12.5 வயசுன்னு சொல்லலாம். 12.5 வயசு. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி வயசு 58 வயசுன்னு வைங்க. இந்த வயசுல நிற்கிறாங்க. ஆயிஷா நாயகி ஒரு மாலை போட்டாங்க. மாலை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொந்த தாத்தாவா இல்லையா? சொந்த தாத்தா இல்லை. ஒரு வாப்பா. ஆயிஷா நாய் உம்மு ரூமாண்ட மகள், அவங்க உம்மு ஜமீல்ட மகள். 2 பேரும் 2 உம்மா. அபூபக்கர் வாப்பா. சோ சொந்த தாத்திட்ட போய் பறிச்சு எடுக்கிற மாதிரி இல்லை. அஸ்மா பின் அபீ பக்கர்ட்ட போய் கேட்குறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மாலை ஒன்று தாங்களே. நூறலியா கட்டி போகிறாங்க பனு முஸ்தலக். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், யோசிச்சுக்கோங்க. பனு முஸ்தலக் போகிறாங்க, மாலை ஒன்று தாங்களே. அவங்க கொடுத்த மாலை என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட இருந்த ஹை கிளாஸ் மாலை, யமன் நாட்டு முத்தாள மாலை. ஆயிஷா நாயகி போடுறாங்க. இப்போ பாருங்க, ஆயிஷா நாயகி கருப்பு பெட்டி ஹவுதஜில் உட்காருவாங்க. ஹிஜாபுடைய சட்டம், ரசூலாவுடைய மனைவிமார்கள், எனக்கும் உங்களுக்கும் தாய்மார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன். அவங்கள தூக்கி வைக்கிறாங்க ஹவுதஜில். இந்த ஒட்டக திமிலுக்கு பின்னாடி வைப்பாங்க அந்த பொட்டியை. அந்த பொட்டியை தூக்கி வச்சுட்டாங்கண்டா யாருக்கும் பார்க்கல. ரசூலாவுடைய மனைவிமார்கள் முழுக்க பெட்டிக்குள் மறைக்கப்பட்டுருவாங்க. அந்த சட்டத்தை யாருக்கும் பார்க்கல. உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின், ஆயிஷா நாயகி மாலை போட்டது அதான் கேள்வி. ஆயிஷா நாயகி மாலை போட்டது எதுக்கு? கணவனை காட்ட. இது சுன்னா. நான் சொன்னேன் இதெல்லாம் சொல்ல வெட்கப்படுவாங்க. உங்க மகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க புது மனைவி புது பெண்ணா நிற்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ட்ரெஸ் பண்ணணும் மாப்பிள்ளைக்கா. ஒவ்வொரு நாளும் நீங்க மேக்கப் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இஸ்லாம். இதெல்லாம் சொல்றதுக்கு வெட்கப்படாது. ஓப்பனாக பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் வயசுக்கு வந்த திருமணம் முடிச்சு கொடுக்குற நேரம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஆண்கள் வைக்கிறாங்க, மேலே பெண்கள் வைக்கிறாங்க. சகோதரர்களை உங்கள்கிட்ட சைக்காலஜி கேட்குறேன். ஒரு சஹான் சாப்பாடு உங்களுக்கு வச்சாச்சு, பாபிக்யூ சிக்கன்ஸ் அது இதெல்லாம் போட்டு சஹான் சாப்பாடு. ஒரு ஷர்ட்டும் ட்ரௌசரும் வச்சாச்சு. உங்களுக்கு தந்தா சஹான் சாப்பாடு, நீங்களாம் சஹானுக்கு இருக்கிறீங்க, சஹான் சாப்பாடு எடுக்க விரும்புவீங்களா அல்லது அந்த ஷர்ட்டை எடுக்க விரும்புவீங்களா? சிரிச்சுட்டே சொல்கிறீங்க சாப்பாடு தான். சாப்பாடு தான் ஒரு ஆம்பளைக்கு. பெண்கள் மேலே இருந்தாங்கன்னா சொன்ன உங்களுக்கு நிரூபிச்சிருவேன். உங்களுக்கு ஒரு சஹான் சாப்பாடு, ட்ரெஸ் இல்லை, ஷாப்பிங் கார்டு, ஒரு ஷாப்பிங் கார்டே அவங்க கையில் கொடுத்துட்டு எது வேணும் என்று கேட்டால் 95% எவ்ரி ரூல் ஹேஸ் an exception. எல்லா ரூலுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ரூல்ஸுகளுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பெண்கள் இருப்பாங்க. ஆனால் அதிகமான பெண்கள்கிட்ட போய் சாப்பாடு இப்படி வச்சுட்டு சாப்பாடா ஷாப்பிங் கார்டா? ஷாப்பிங் கார்டு எங்களுக்கு இல்லாட்டி எங்கள் பிள்ளைக்கு எனக்குதா ஷாப்பிங் என்ன ட்ரெஸ்? இது இயல்பிலே பெண்கள் தன்னுடைய அழகை தன்னுடைய அழகுபடுத்துவதில் அவ்வளோ விருப்பமானவங்க. ஸ்ரீ ஆண்கள் நீங்கள் லிப்டிக்ஸ் எல்லாம் பூசுவீங்களா? அண்டர்பண்டாரனாக்கு பூசினா முடிஞ்சு போச்சு வருதா? அப்படியான ஒரு சில 10,000 பேர் ஒருத்தனை காட்டுவீங்க, நாங்கள் மேக்கப் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் பெண்கள் மேக்கப் பண்ணுவாங்க, அது இயல்பு. அவங்களோட அழகு சாதனங்களால் அழகுபடுத்துவாங்க. இந்த அழகை நீங்க பார்க்கலண்டா அவங்க வெளியில காட்டுவாங்க. காட்டியாகணும், அது அவங்க சைக்காலஜி. அவங்க காட்டியாகணும். அவங்க வெளியே இறங்குவாங்க. டாக்டர்கிட்ட, இன்ஜினியர்கிட்ட, லாயர்கிட்ட, பிரின்சிபல்கிட்ட, சார்கிட்ட. வீட்டில் வந்தா பழைய கவுன் எவ்வளோ ஃபேடாக வேலுமோ அது ஃபேடாகவே, கலரும் போகிற அளவுக்கு கவுன், பத்திக்கில் எல்லாம் வச்சு. ஆனால் டாக்டர்கிட்ட போல ஹை கிளாஸ். ஏன்? சைக்காலஜிக்கலி அவங்க அழகு வெளிப்படுத்தப்படணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. சொல்றது வழங்குது உங்களுக்கு? ஒருத்தர் திருமணம் முடிக்கலண்டா அடக்கி துறவரத்தில் இருந்து அவர் எங்கேயாவது அது திருமணம் தொடங்கலை. ஒருத்தருக்கு சிறுநீர் வந்துட்டு அவர் அடக்கி இருக்கிற, நான் போவே மாட்டேன். என்ன ஆகும்? வெடிச்சிரும். போக வேண்டி வரும். வாஷ்ரூம் இருக்கு, போங்கப்பா, இல்லைன்னா ப்ராப்ளம் பெருசா பேசுறோமப்பா, சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த உணர்வுகள் வெளிக்காட்டப்படணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தன் கணவனுக்கு 12 வயசு. என்ன கடமை உணர்வு தெரியுமா இது? சுபஹானல்லாஹ். என் கணவர் ரசூலுல்லாஹ் அவங்கள ரசிச்சு பார்க்கணுமா இருந்தா தான், பார்க்கறதா இருந்தா தானே உடுப்பாங்க. இதான் இஸ்லாம் சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாது முடிஞ்சு வராங்க. இந்த பள்ளிவாசல்ல தலைவர் இருந்தா நீங்க மைக்ல அறிவிப்பீங்களா, மக்களே ஒவ்வொரு நாள் இரவுக்கு உங்க மனைவிமார்கள் நீங்க ரெடி ஆகணும்? வெக்கமா இல்லை இதெல்லாம் பேசன்னு கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தலைவர் என்ன சொல்றாங்க? ஜிஹாது முடிஞ்சு வரப்போக்கல ஆள் அனுப்பி சொல்றாங்க, பெண்களுக்கு ரெடியாக சொல்லுங்க, கணவர்மார்கள் வர்றாங்க. இதை சொல்ல வெட்கப்படாதீங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னது.
ஷைத்தான் எப்படி மாத்திட்டான் பாத்தீங்களா? பச்சையா உட்கார்ந்து படத்தை பார்க்குறாங்க வாப்பா உம்மா புள்ளில், வெக்கமே இல்லை, அருவருப்பே இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எதுக்கு வெக்கம் இல்லை? இதெல்லாம் பேசுறோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதெல்லாம் பள்ளியில பேசுறதா? இதெல்லாம் பேசுறது அஸ்தக்ஃபிருல்லாஹ். யாரை பின்பற்றுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? மோசமான, மிக மோசமான நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மிக உணர்வாக நான் இதை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை திசை திருப்பி விட்டான் ஷைத்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹு லக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாக எடுங்கன்றான். அந்த எதிரி எல்லாத்தையும் மாத்திட்டான். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலுஹும், உங்க செயல்கள் எல்லாம் அல்லாஹ் அழகுபடுத்துவான். ஷைத்தான் வந்து, ஏய் பசந்தா இருக்கு, எங்க பாரு, அங்க பாரு, நீ செய்யறது ஓகே, இப்படிதான் உடுக்கணும், இப்படிதான் நிக்கணும், எல்லாம் பசந்து. அத்தையா இப்படி உடுப்பாட்டி போனாலும் அழகு. ஷைத்தான் எல்லாம் அழகுபடுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆச்சு? இதான் இந்த உங்க நீர்கொழும்பு பக்கத்துல மல்வானில் தான் நீதிபதி, நான் பேர் சொல்கிறது நல்ல இல்லை நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கு. அவர் தான் தீர்ப்பு கொடுத்தார் வழக்கில். நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் 2000 ஒரு டாக்டர், அன்றாபுர கிராமம், கூக்கிராமம், பச்சை கூக்கிராமம், அதுலேருந்து ஒருத்தன் படித்து வந்தான்னா அவங்க உம்மா வாப்பா ரொம்ப வறுமையானவங்க, அதுலேருந்து ஒருத்தன் படித்து டாக்டர் ஆனான்னா அந்த ஊருக்கே எவ்வளோ பெருமை. வந்தான், அவனுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில். ஒரு யுவதி வர்றா, ஒரு பொம்பளை பிள்ளை, திருமணம் முடிச்சவன் நினைக்கிறேன். வந்தால் ப்ராப்ளம், அவன் டேட் டைம் கொடுக்குறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வழக்கை பற்றி நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வழக்குடைய தீர்ப்பு 2016 கொடுக்கப்பட்டிருக்கு, ஞாபகம் சரியண்டா. ஒரு டேட்டை கொடுக்குறான், மேல் மாடிக்கு வாங்கட்டான். அதில் 6 மாடி போல உங்களுக்கு விளக்கும். டேட்டை கொடுத்துட்டு அங்கே வாங்கட்டான். இந்த யுவதி போகிறான். பேப்பரில் வந்து செய்தி உங்களுக்கு தெரியும், முழு மீடியாக்களே அடிப்பட்ட செய்தி. அவங்களுக்கு மஹரம் தேவையா, அஜ்னபி தேவை? ஏன் எங்களுக்கு தனியாக போயிடாதா? எதுக்கு பாடி கார்டு, எதுக்கு பாடி கார்டு? அது தனியாக பேசணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எதுக்கு பாடி கார்டு? அது சம்பவத்தை சொன்னால் பாடி கார்டு விளங்கும். என்னாச்சு? டாக்டர் கூப்பிட்டு இருந்தான், மார்னிங் டைமில் உங்களுக்கு ஒரு இதொண்டு பண்ணணும். இவங்களும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டாக்டரா தெய்வம் பண்ணுவாங்க, நஅூது பில்லாஹி மின்ஹா, அப்படிதானே? அதுதான் அவங்க கொள்கை. சைத்தான் அப்படி தான் வைப்பான். அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கல, வேற என்னமோ நடக்குது. கத்த ஆரம்பிக்கிறான், டாக்டர் வாயை பொத்துறான், என்னென்னமோ செய்கிறான். 7வது மட்டுக்கு அவன் செத்துட்டான் நினச்சி மேலே இருந்து தூக்கி வீசினான். உசுர் இருக்கிறதுனால உசுர் போது இல்லை. டாக்டர் என்ன செய்கிறான்? மேல் மாடி இந்த சைட்லேருந்து வீசுறான், மேலேருந்து கீழே விழுறான். அவள் சாகலை. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் அவசரமாக ராகம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க ஆம்புலன்ஸில். நான் நீர்கொழும்பில் அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நேரம் அவன் செத்து போகிறான். ஜென்ரலுக்கு அனுப்புகிற வழியிலோ எதுலையும் செத்து போகிறான். அவங்க குடும்பத்தார் இது சாதாரண மரணம் இல்லை என்பதுக்கு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. பல ஆண்டுகள் வழக்கு போகுது. ஒரு முஸ்லீம் நீதிபதி, மல்வானியை சேர்ந்தவர், அவர் தான் தீர்ப்பு கொடுத்தாரு. கம்பி என்றான் டாக்டர். இப்பொழுது இது கொலை என்றாங்க. எதுக்கு? உணர்வு. ஒரு ஆம்பளைக்கு இதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், அதான் மஹரம் அஜ்னபி சட்டம். அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டால் பெண்கள் அள்ளணும். எங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பா? ஏன் எங்கள் நிக்காக்கு நாங்கள் வரல தெரியுமா? ஒரு ஆம்பளையோட இன்னொரு ஆம்பளை தான் சைன் வைக்கணும். உங்களை பொம்பளை நினைச்சு ஏமாத்திட்டு போயிடுவான். இன்னொரு ஆம்பளை கொண்டு வாங்க, இன்னொரு ஆம்பளையோட ஆம்பளைக்கு நிற்க, பொம்பளையா தலையை சுற்றி அனுப்பிடுவான். அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த இஸ்லாத்தை இன்றைக்கு பெண்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க? உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீர்களா? இஸ்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அரவணைப்புன்னு சொல்லி கொடுத்தீங்களா? அல்லாஹ் என்ன சட்டத்தை போட்டிருக்கிறான்? அல்லாஹ் சட்டத்தை மீறி நீங்கள் நிம்மதியாக வாழ நினைச்சா லித்தஸ்குனு இலைஹா உங்களுக்கு கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு நாளும் இல்லை. நிக்கவரட்டியில இருந்து கல்கமு அந்த மகவைக்கு போகிற வழியில் அம்மன் போலைக்கு ரோட் இருக்குது. அதுக்கு இடையில பேப்பரில் வந்த செய்தி, ஒரு உமா இன்றைக்கி ஓயல் புல்ல, பஸ்னான புல்ல ஊடே பற்ற வச்சாங்க. இன்றைக்கி ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முழு மீடியாவில் வந்துச்சு. என்ன அது? வீட்டில் புள்ளையை தனியாக வச்சுட்டு அன்றைக்கி ஸ்கூல் போகல, இவங்க வேலைக்கு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டில் தான் வேலை. அவங்க வாசம் கதவு எல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. பூட்டி வச்சா ஏன் பூட்டுறீங்கன்னு கேட்பாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? பெண்கள் எப்படி நடக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. ஏன் பூட்டி வைக்கிறீங்க அவங்க கேட்பாங்க. இதாங்க ஆதாரம் பூட்டி வைக்கிறதுக்கு. ஏன் பூட்டி வைக்கணும் என்பதுக்கு ஆதாரம். நான் குர்ஆன் ஹதீஸை சொல்லலை. ஒருத்தன் வர்றான் ரோட்டில் அவங்க ஏரியாவில், அவங்க எப்பயும் சகஜமாக பேசுவாங்க, உட்காருவாங்க, இதாக்குவாங்க. வந்தவன் வீட்டில் யாரும் இல்லை, டிவி பார்த்துட்டு இருக்கிற யுவதி உட்கார்ந்துட்டான். அதான் மாற்று மதனுடைய கலாச்சாரம். உட்கார்ந்தவனுக்கு சைத்தான் எப்படியும் போடுவான். தனிமையில் இருந்தார் சொன்னாங்களே சைத்தான் வருவான். அவன் கொண்டு போய் அந்த பெண்ணோட தப்பாக நடக்கிறான். எப்படி வெளியே வருவதுன்னா, அவங்க உம்மா வர்றாங்க, மகளை காணலை, எங்கேன்னு பார்க்குறாங்க, இல்லை. ரூமில் பார்த்தா ட்ரெஸ் இல்லை, மகள் செத்து உசுறு போய். உடனே அந்த ஊருக்குள்ளே பரவுது.
அந்த பொடியை ஊருக்குள்ளே தெரிஞ்ச பொடியன் தான் சொன்னா, இங்கால போன பஸ்ஸில் இவன் ஏறினதை நான் கண்டேன்டா அவன். உடனே விரட்டுறாங்க, கடைசியில் போய் பிடிக்கிறாங்க, நிற்க விரட்டி அந்த போலீஸில் பிடிச்சி அடித்து அந்த ஊரெல்லாம் கொளுத்தி எல்லாம் போட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன படிப்பின பேப்பரில் எழுதியிருக்கேன்னு தெரியுமா? அப்போ நான் பேப்பர் வாசிக்கிறேன் லங்காதீப்பில், பெரிய ஹெட்லைன் என்ன போட்டிருந்தா தெரியுமா? எனக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அடே பார்த்தே ஒரு பொம்பளை தண்ணி இருந்தால் இதெல்லாம் நடக்கணும்னு பேசணும். என்ன போட்டிருந்தான் தெரியுமா பேப்பரில்? அந்த எந்த பொடியண்ட உம்மா, அதாவது பொடியண்ட ஒரு உம்மா, இந்த குட்டி உம்மா இருக்கா, பொடியண்ட உம்மா லெட்டர் எழுதுறா போலீஸுக்கு. என்ன எழுதுறா தெரியுமா? அந்த புள்ள பாவம், என் மகன் செஞ்சது ஒரு துரோகம், என் மகனை தூக்கு மேடல போடுங்க. என்ன எழுதுறா? மிக மோசமான ஒரு வேலை செஞ்சுட்டான். பேப்பர்ல இந்த புள்ள தனியே இருந்துச்சு, கதவை திறந்துட்டு போனாங்களே, இங்க யாரும் துணை இல்லையே, ஒரு யுவதி இப்படி இருந்தா நடக்குமே, அதெல்லாம் வரல. பார்த்தீர்களா எப்படிப்பட்ட தாய் என்று பார்த்தீர்களா? தன்னுடைய புள்ளையே தூக்கில் போட சொல்லுகிற அளவுக்கு வீர தாய்மார்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இதான் மூளை வேலை செய்யற விதம். அல்லாஹுடைய நல்லடியார்கள். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று பார்ப்பாங்க. அதனால இஸ்லாம் சொல்லித்தர்ற விதம் என்னண்டா, இந்த விஷயங்கள்ல, அதாவது இந்த இப்படி போற நேரம் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அந்த நேரத்தில் பெண்கள் வஸ்கு புகையை பிடிப்பாங்க. வஸ்குன்ற ஒரு புகை இருக்குது, புகையை பிடிச்ச மல்லிகைப்பூ வைப்பாங்களே, அது மாதிரி அந்த புகையை பிடிச்சா வாசமாக இருக்கும். கணவர்மார்கள் அந்த வாசத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ இதனால் ஒவ்வொரு நாளும் பெண்கள் ரசூலா சொல்லிட்டாங்கண்டா, இஷாவுக்கு பிறகு வீட்டுக்கு போங்கண்டா, ரசூலாக்கு இருந்து பயான் நடத்தலாம் தானே, இன்றைக்கி ஜாமம் வரைக்கும் வாங்க பயான் செய்ய வேண்டாம். இல்லை, இஷாவுக்கு பிறகு வீட்டுக்கு போயிருங்க. பாயதல் இஷாவுக்கு பிறகு உங்களுக்கு வீண் பேச்சு இல்லை, போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஹலாலை நிறைவேற்றுங்கன்றாங்க. மனைவிமார்கள் நீங்கள் தயாராகன்றாங்க ரசூலுல்லாஹ். அது அவங்களுக்கு இது உங்கள் கணவர்மார்கள் அழைக்கிற நேரம் நீங்கள் பதில் கொடுத்து ஆகணும். இல்லை என்றால் அந்த இரவு மலக்குமார்கள் உங்களுக்கு லானத்து செய்வது, உங்களுக்கு சாபமிடுவார்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். மலக்குமாருடைய சாபத்தோடு ஒரு மனைவி தூங்கலாமா? ஏன் தெரியுமா? இவ்வளவு ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஏன் இவ்வளவு மலக்கு சாபமிடுறார்? அவர் நாளைக்கு தப்பான வழியில் போயிடுவார். மனைவியிடம் அவருக்கு திருப்தி இல்லை என்றால் அவர் தப்பான ரோட்டுக்கு சிம்பிளா போவார். அதை பாதுகாக்கிற அந்த பாதுகாக்கிற அந்த இதுதான் இந்த திருமணம் என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு சட்டம் சொல்லி, கணவன் மனைவிக்கு சட்டம். இன்றைக்கு நான் கேட்குறேன், எத்தனை பேர் மனைவிமார்கள் ஒவ்வொரு நாளும் தன் கணவனுக்கு ரெடியாக நிற்கிறீங்க? இப்போ நீங்களே சொன்னீங்க, ஆயிஷா நாயகி அந்த மாலையை போட்டது ரசூலுல்லாஹ் காட்டன், 13 வயசு 58 வயசு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வான ஹைல், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ஹைலாக நிற்பேன். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எனக்கு கடுமையான வேதனை ஹைல். ரசூலுல்லாஹ் வருவார், ஆயிஷ் எங்கால இறைச்ச கடிச்சிங்கன்னு கேட்பார். அந்த துண்டை பார்த்து ரசூலுல்லாஹ் கடிப்பார். இதான் குடும்ப வாழ்க்கை. நான் ஹைல நிற்பேன், கடுமையான வேதையாக நிற்பேன். ரசூலுல்லாஹ் என் மடியில் சாய்ந்து குர்ஆனை ஓதுவார். நெருக்கத்தை காட்டி, உங்களுக்கு வேதனை ஆயிஷா, மனசை அமைதிப்படுத்த ரசூலுல்லாஹ் காட்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார், எல்லாத்தையும் தெளிவாக காட்டிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் அணுவணுவாக மார்க்கத்தை பின்பற்றணும். எல்லா செய்திகளையும் மார்க்கத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பின்பற்றினா இன்னொரு பகுதி இல்லைண்டா எங்க